திருச்சுடரே, ஆனந்த நிறைவே, அருள் வழங்கும் அன்பின் வடிவே, உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, ஆதாரம் நீயே அருள் புரிவாயே. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பொதுக்காலம் 27வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்கு உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இறைவார்த்தையானது மார்க்கு நற்செய்தியை பிரிவு 10 2 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டை அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாயிருப்பார். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவரும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு அவர்களை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்னர் அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசீர் வழங்கினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு. இறை இயேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பொதுக்காலம் 27வது ஞாயிற்றுக்கிழமையான இறை ஆட்சியும் சிறுவர்களும் என்று சொல்லுகின்ற மைய சிந்தனையில் சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. இறையாட்சியும் சிறு பிள்ளைகள். சிறு பிள்ளைகள் எளிமையானவர்கள், நேர்மையானவர்கள், கபடமற்றவர்கள், கருணை உள்ளவர்கள், இரக்கம் கொண்டவர்கள், அன்பு உடையவர்கள், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாமே இந்த சிறு பிள்ளைகளுடைய பண்புகளாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்தில் 2 முக்கியமான காரியங்கள் பின்னி பிணைந்திருப்பதை பார்க்கிறோம். ஒன்று திருமணம் சார்ந்தது, இன்னொன்று குழந்தைகளை சார்ந்தது. திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் பிரியக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பிரியலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த 2ஐயும் இணைத்து ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லுவார். கடவுள் இணைத்தார்களால் மனிதர்கள் பிடிக்கக்கூடாது. கடவுள் என்றால் அன்பு என்ற அர்த்தம். அன்பினால் இணைக்கப்பட்டவர்களை எந்த சக்திகளும் பிரிக்கக்கூடாது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதே நேரத்தில் கடவுள் பிரித்ததை மனிதர்கள் இணைக்காதிருக்கட்டும் என்றும் நாம் சிந்தித்து பார்க்க முடிகிறது. ஏன் இந்த அன்பு நிலை? அன்பு இல்லை என்றால் அன்பு சிவம் என்று சொல்லுகிறோம், அன்பே கடவுள் என்று சொல்லுகிறோம். அந்த அன்பு தான் இதயங்களை இணைக்கக்கூடியது. எனவே இன்று அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். எனவே இந்த சிந்தனைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் இடைவிடாமல் இணை பிரியாதவர்களாக, இணையாக, துணையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். எனவேதான் திருமணம் என்று சொல்லக்கூடியது 1000 காலத்து பயிர் என்று சொல்லப்படுகிறது.
ஆள் போல் வளர்ந்து அருகு போல் படர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் சிந்திப்போம். நாம் இந்த நாளிலே சிறு பிள்ளைத்தனம் போன்று வாழாமல் சிறு பிள்ளைகளாக வாழ்வதற்கான முயற்சி எடுப்போம். சிறு பிள்ளைத்தனம் என்று சொல்லக்கூடியது பொறுப்பற்றது. சிறு பிள்ளைகளாக வாழ்வது என்பது சிறு பிள்ளைகளாக எளிமையாக, இனிமையாக, தூய்மையாக, மகிழ்ச்சியாக வாழ்வது ஆகும். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, சிறு பிள்ளைகளைப் போல நாங்கள் இறையாட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களை சொல்லிக் கொடுக்கின்றேன். அத்தகைய பண்புகளை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.